வணக்கம் மக்களை, தை மகளே வருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொங்கல் நிகழ்ச்சிக்காக பல்லட வரைக்கும் வந்திருந்தாங்க. சரின்ட்டு நிகழ்ச்சி முடிஞ்ச அடுத்த நாள் காலையில கிளம்பி போலான்னு பார்த்தா ஒரு அண்ணா டேபிள் போட்டு அங்க நிறைய பொருட்கள்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாரு. மக்களும் கூட்டமா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, என்ன பொருள் விற்பனை பண்றான்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்த்தா வல்லாரக்கீரை சூப்பு, கொள்ளு சூப்பு, நெல்லிக்காய் சாறு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாகக்காய் சாரும் விற்கிறாரு. இது பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு ஹெல்த்தியாவும் ஒரு நல்ல பொருளாவும் பாத்தீங்கன்னா காலங்காலத்துல விற்பனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த கொள்ளு சூப் பாத்தீங்கன்னா மிகவும் அருமையா இருக்கு. வாங்க அவரை பத்தி கேட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என்னோட பேர் ராஜ்குமார். நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாவட்டத்துல இருந்து இங்க வந்திருக்கிறேன். இங்க கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. பல்லடா உழவர் சந்தை எம்ஜிஆர் ரோட்ல இருக்குது. காலையில கடை பாத்தீங்கன்னா 5:45 to 9 வரையும் இருக்கும். டெய்லி காலையில இஞ்சி பூண்டு சூப்பு, கொள்ளு சூப்பு, அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாழைத்தண்டை, வல்லாரக்கீரை, முருங்கீரை, சுக்கடிக்கீரை சூப் போடுவேன். டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் போடுவேன். அப்புறம் பாவக்காய் ஜூஸ், கொலைக்கட்டியா பாசி பயிர் போடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நவதானிய சுண்டல், தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, கொள்ளு எல்லாம் கலந்து வேக வச்சு போடுவேன். இப்போதையும் ஸ்டார்டிங்கில் ஓரளவு நார்மலாக ஆள் வந்துருந்தாங்க. இப்போ டெய்லி கஸ்டமர் 190 பேர் டெய்லி கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதோ நல்லபடியாக தொழில் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம லீவ் போட்டாலும் மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லிடுவோம் நாள் லீவுன்னு அப்படின்ட்டு. அதே ஈவினிங் கடை இருக்குது நம்மளுக்கு பக்கத்துலேயே. ஈவினிங் 5:45 to நைட்டு 9 வரையும் இருக்கும். சண்டே மட்டும் ஈவினிங் லீவு. இங்கே வந்தீங்கன்னா பல்லடம் வந்தீங்கன்னா இங்கே உழவர் சந்தை முன்னாடி சாப்பிட்டுப்பாங்க. எல்லாம் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி சென்னையில் நான் ஜூஸ் கடையில் ஜூஸ் மாஸ்டராக தான் இருந்தேன், ஐடி கம்பெனியில். நான் அங்கே இன்னொரு கடைக்கு வேலைக்கு போனேன். இப்போலாம் அங்கே எல்லாம் இந்த ஜூஸ் போட்டு நாங்கள் சூப் ஐட்டமாக அங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒரு வான் சொல்லிட்டு தனியாக நான் கடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஓரளவு பரவாயில்ல, நல்லபடியாக ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாரும் வராங்க, சூப்பை வாங்கி குடிக்கிறாங்க, சுண்டலை வாங்கி சாப்பிடுறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டுருவோம். கேட்டு பார்க்கலாமா? முரளிதரன் என் பேரு. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும், நல்லா இருக்கும். ரெகுலரா வருவீங்களா இந்த கடைக்கு? ஆமா, ரெகுலரா தான் இருக்கேன். நான் இங்கதான் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது இங்கெல்லாம் சாப்பிட்டு போவேன். பேர் விக்னேஷ்ங்க. சூப்லாம் எப்படிலாம் இருக்கு? சூப் ரொம்ப நல்லா இருக்குங்க, இயற்கையா இருக்குது. நம்ம டெய்லி குடிச்சா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்பப்போ டைம் கிடைக்கும்போது குடிப்பாங்க. பால்ராஜ். சூப் எப்படிலாம் இருக்கு? சூப்பர் நல்லா இருக்கு. சுண்டல்லாம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. மேலும் இயற்கை உணவுகள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழ்நாடு விவசாய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களை.